ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக உமா சிவகுமார். நான் உள்ளரங்கத்தில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் வெளியே செல்லும் போது கட்டாய முகக்கவசம் அணிந்து செல்லவும். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் கொரோனா பெருந்தொற்று ஆபத்து இன்னும் நீங்கவில்லை என மருத்துவர்கள் மக்களுக்கு எச்சரிக்கை. பொருளாதார ரீதியாக மக்கள் பாதிக்காமல் இருக்கவே தளர்வுகள் அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் கருத்து. திருத்தணி சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகரிக்கும் ஆந்திர மது விற்பனை. காவல்துறை கண்டுகொள்ளாததால் தொற்று பரவும் ஆபத்து. தமிழகம் முழுவதும் சலூன் கடைகளை திறக்க அனுமதிக்க வேண்டும். முடித்திருத்தும் தொழிலாளர்கள் அரசுக்கு கோரிக்கை. மாண்புமிகு அம்மாவின் மறு உருவம் தியாக தலைவி சின்னம்மா. அஇஅதிமுகவை தலைமையேற்று வழிநடத்த வருமாறு நிர்வாகிகள் வேண்டுகோள். தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் உயர்கல்வி சேர்க்கையில் முறையான இடஒதுக்கீடு பின்பற்றப்பட வேண்டும். கல்வியாளர்கள் கருத்து. கொரோனா பெருந்தொற்றால் ஏற்பட்ட மோசமான விளைவு. இந்தியாவில் 10 கோடிக்கும் மேற்பட்டோர் மிக கடுமையான வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக நோபல் விஞ்ஞானிகள் கருத்து. டெல்லியில் வீடு வீடாக சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டத்திற்கு தடை விதித்த மத்திய அரசு. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே தடை விதிக்கப்பட்டதாக முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் சுற்றுலா வரலாம். சுற்றுலா பயணிகளுக்கு பிரான்ஸ் அழைப்பு. ஜமைக்காவில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம். உலகின் 2ஆம் நிலை வீராங்கனையான ஷெல்லி ஆன் பிரேசர் பிரைஸ் புதிய சாதனை. விரிவான செய்திகள். ஊரடங்கில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதால் கொரோனா பரவல் குறைந்துள்ளது என்று மக்கள் அஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டாம் என்று மருத்துவ வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள கொரோனா ஊரடங்கில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள சூழலில் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள மருத்துவ வல்லுநர்கள், கொரோனா பரவலின் சங்கிலி அறுபடவில்லை என்றும் நோய் தொற்றில் இருந்து குணமடைந்தவர்களை கருப்பு பூஞ்சை எளிதில் தாக்குவதால் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளனர். நோய் தொற்று குறைந்துவிட்டது, நாம் சங்கிலியை அறுத்துவிட்டோம் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தளர்வு அல்ல. இது எதற்காக தளர்வு என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னா, பொருளாதாரம் சம்பந்தப்பட்டு, மக்களினுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்டு, அவர்களுக்கு தேவைகள் சம்பந்தப்பட்டு கொடுக்கக்கூடிய தளர்வாக தான் நான் இருக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தினசரி தொற்றினுடைய எண்ணிக்கை 23,000 இருக்குது, இறப்பினுடைய எண்ணிக்கை 460க்கு மேலே வருகிறது. ஆக இந்த சூழ்நிலைகளை சங்கிலி அறுபடவில்லை, சங்கிலி இன்னும் இருக்கிறது. அப்படியே அறுபட்டாத்தால் குறைவாக அறுக்கப்பட்டு இருக்கிறது என்று தான் சொல்லணும். பேஷண்ட் வந்து இப்போ சில நேரங்களில் அவாய்ட் பண்ண முடியாது. ஒரு விவசாயி அவர் ஒரு கொரோனாவிலேருந்து ரெக்கவர் ஆகிறாங்கன்னா வீட்டில் போனால் நேராக விவசாயம் தான் பண்ணுவார். மண்ணில் இந்த ஃபங்கஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ அவங்களால அவாய்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் ஒரு மாஸ்க்கை போட்டுக்கிட்டு ஒரு கொஞ்ச நாளுக்கு அவங்க பண்ணலாம் சார். ஸோ இதனால் நம்ம ஓரளவுக்கு நம்ம இந்த மியூக்கர் வர்றதை கண்ட்ரோல் பண்ண முடியும். தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளதால் தமிழக ஆந்திர எல்லையில் உள்ள மதுக்கடைகளில் மதுப்பிரியர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. தமிழகத்தில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளன. இதனால் தமிழக ஆந்திர மாநில எல்லையில் உள்ள மதுக்கடைகளில் மது விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. ஆந்திர எல்லையோர பகுதியான திருத்தணியை அடுத்த நகரி மற்றும் கனகம்மா சத்திரம் ஆகிய பகுதிகளில் செயல்படும் மதுக்கடைகளில் தமிழகத்தைச் சேர்ந்த மதுப்பிரியர்கள் அதிக அளவில் மது பாட்டில்களை வாங்கி வந்து அதிக விலைக்கு விற்பனை செய்து வருகின்றனர். சமூக இடைவெளியின்றியும் முகக்கவசம் அணியாமலும் ஏராளமானோர் ஒரே நேரத்தில் கூடுவதால் கொரோனா பரவல் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அத்தியாவசிய தேவையின்றி வெளியே செல்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அரசு உத்தரவிட்ட நிலையிலும் காவல்துறையினர் இதனை கண்டுகொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
எனவே தமிழக ஆந்திர எல்லையில் கூடுதல் சோதனைச் சாவடி அமைத்து மது பாட்டில்கள் கடத்தலை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தமிழகத்தில் நாளை முதல் புதிய ஊரடங்கு தளர்வுகள் அமலாகும் சூழலில் சலூன் கடைகளையும் திறக்க தமிழக அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்று முடித்திருத்தும் தொழிலாளர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள சலூன் கடைகளில் 8 லட்சம் தொழிலாளர்கள் பணியாற்றி வருவதாகவும் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு மாதந்தோறும் 15,000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளனர். முடித்திருத்தும் தொழில் நிலையங்களை மட்டும் கடந்த 26ஆம் தேதி போன மாதம் 26ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய முடித்திருத்தும் தொழில் நிலையங்களை இது வரைக்கும் நாங்கள் அடைச்சி தான் இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40 நாளுக்கு மேலே எங்களுடைய முடித்திருத்தும் தொழில் நிலையம் அடைச்சிருக்கிறோம். ஏற்கனவே கடந்த கொரோனா அலையில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய முடித்திருத்தும் தொழில் நிலையங்கள் 6 மாதம் அடைச்சிருந்தோம். இப்போ மறுபடியும் இப்போ ஒரு 2 மாதமாக அடைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இதனை உடனடியாக தமிழக அரசு கருத்தில் கொண்டு, ஏன்னா எங்களுடைய முடித்திருத்தும் தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சாதாரண ஏழை எளிய மக்கள். அவங்க கடை வாடகை, வீட்டு வாடகை, அதுபோல் பார்த்தீங்கன்னா கல்வி செலவு, அவங்களுடைய அன்றாட செலவு இப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகளை அவங்க சந்திச்சுட்டு வராங்க. எங்கள் குடும்பம் கடை திறந்து தான் தினம் தினம் கடை திறந்து தான் குடும்பத்தை நடத்த முடியும். நாங்கள் மாத சம்பளமோ அது வரை கிடையாது. தினந்தோறும் ஒரு 100, 50, 200, 300, 500ன்னு தினம் தினம் வருகின்ற வருமானத்தை வச்சு தான் வீட்டு வாடகை, கடை வாடகை இது போன்ற இணைய செலவுகள் செய்ய முடியுது. இப்போ தொடர்ந்து 40 நாள் கடை திறக்க முடியாமல் இருக்க சூழ்நிலையில் வீட்டு வாடகை கொடுக்க முடியல, கடை வாடகை கொடுக்க முடியல. இதனால் நிறைய பாதிப்பு அடைஞ்சிருக்கிறோம். இந்த கருத்தில் கொண்டு தமிழக அரசு எங்களுக்கு ஏதாவது நிதி உதவி கொடுத்தாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா எங்களுக்கு கடை திறக்க சொன்னால் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அம்மாவின் மறு உருவம் தாங்கள்தான் என்றும் கழகத்தை வழிநடத்த உரை தலைமை தியாகத் தலைவி சின்னம்மாதான் என்றும் அஇஅதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை இணைச் செயலாளர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். சின்னம்மாவுக்கு கழக தொண்டர்கள் தொடர்ந்து கடிதங்கள் எழுதி வரும் நிலையில் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நலன் விசாரித்து வருகிறார். இந்த நிலையில் சென்னை சேப்பாக்கத்தைச் சேர்ந்த அஇஅதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை இணைச் செயலாளர் திரு ராஜேஷ் சின்னம்மாவிடம் தொலைபேசியில் பேசினார். அப்போது அஇஅதிமுகவை தலைமையேற்று வழிநடத்த தாங்கள் வரவேண்டுமென கோரிக்கை விடுத்தார். அதற்கு நிச்சயம் தான் வருவதாக சின்னம்மா உறுதியளித்தார். இந்த தொலைபேசி உரையாடலும் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ராஜேஷ், நான் சின்னம்மா வீட்டிலேருந்து பேசுகிறேன்ப்பா, டி நகரில். இந்த சின்னம்மா உங்கள்கிட்ட பேசுகிறாங்க, கொடுக்குறேன்ப்பா. ஹலோ, நல்லா இருக்கேன் ராஜேஷ், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நிச்சயமா நல்லா சரி சரி. நீங்கள் சரி சரி சரி, ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆமாம், நிச்சயமா நிச்சயமா. சரி, கட்டாயம் நான் வரோம், நீங்கள் கவலைப்படாதீங்க. தொண்டர்கள்லாம் என் கூட இருக்கீங்க. நீங்கள் பாசறை இணைச் செயலாளர் இருக்கீங்க. அப்புறம் என்ன, கவலைப்படாதீங்க, வந்துடுவேன் சீக்கிரம். இந்த இது கொரோனா இது முடிஞ்சதும் எல்லாரையும் நான் சந்திப்பேன்ப்பா. பார்த்துக்கிறேன்ப்பா. சரிப்பா சரிப்பா, கட்டாயம் வந்துடும்ப்பா. நன்றி, வணக்கம். கொரோனா பெருந்தொற்று தொடங்கியது முதல் தற்போது வரை இந்தியாவில் 10 கோடிக்கும் மேற்பட்டோர் மிக கடுமையான வறுமைக்குள் தள்ளப்பட்டுள்ளதாக நோபல் விஞ்ஞானிகள் அபிஜித் பானர்ஜி, எஸ்தர் டப்லோ தம்பதி கருத்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவை போன்ற வளரும் நாடுகளில் ஊரடங்குகள் பொருளாதார பேரிடரை உருவாக்குகிறது என்றும் உலகின் மிகப்பெரிய தடுப்பூசி உற்பத்தி செய்யும் நாடான இந்தியா தற்போது வரை வெறும் 3% மக்களுக்கு மட்டுமே தடுப்பூசியை அளித்துள்ளதாகவும் விஞ்ஞானிகள் அபிஜித் பானர்ஜி மற்றும் எஸ்தர் டப்லோ தெரிவித்துள்ளனர். 2ஆம் அலை ஏற்படுத்திய நடுக்கத்தில் ஒட்டுமொத்த தடுப்பூசி ஏற்றுமதியையும் இந்தியா நிறுத்தியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள விஞ்ஞானிகள், கொரோனா பேரிடரை எதிர்கொள்ள சர்வதேச அளவிலான தடுப்பூசி கொள்கைகள் மற்றும் திட்டங்கள்தான் ஒரே தீர்வு என்றும் கருத்து தெரிவித்துள்ளனர். உலகின் 40% மக்கள் தொகைக்கு கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசி போட வெறும் $50 பில்லியன் மட்டுமே செலவாகும் என்றும் சர்வதேச முன்னெடுப்புகளால் மட்டுமே அது சாத்தியப்படும் என்றும் விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர்.
தற்போதைய நிலையில் கொரோனாவுக்கான தடுப்பூசி கிடைப்பதில் உலகளவில் அதீத ஏற்றத்தாழ்வு நிலவுவதாக குறிப்பிட்ட விஞ்ஞானிகள் அபிஜித் பானர்ஜி, எஸ்தர் டப்லோ அவற்றை எதிர்கொள்ள பணக்கார நாடுகள் ஒன்றிணைந்து உதவ வேண்டும் என்று அறிவுறுத்தினர். டெல்லியில் வீடு வீடாக சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டத்திற்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே மத்திய அரசு தடை விதித்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் வீடு வீடாக சென்று ரேஷன் பொருட்களை வழங்கும் திட்டம் நாளை மறுநாள் முதல் அமல்படுத்தப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்தது. இதனிடையே இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க மறுத்தது. இதனால் அதிருப்தியடைந்த டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் மத்திய அரசு மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், கொரோனா பெருந்தொற்று சமயத்தில் ஹோட்டல்களின் உணவுகள் வீடுகளுக்கே சென்று டெலிவரி செய்ய அனுமதி அளிக்கப்படும் போது ஏன் ரேஷன் பொருட்களை விநியோகிக்க அனுமதி அளிக்கக்கூடாது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த திட்டம் அமலாவதற்கு 2 தினங்களே உள்ள நிலையில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக மத்திய அரசு இதனை தடுத்து நிறுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டிய திரு அரவிந்த் கெஜ்ரிவால், ரேஷன் மாஃபியாக்களுக்கு ஆதரவாக மத்திய அரசு அனுமதி அளிக்க மறுப்பதாகவும் விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் மதிப்பெண் கணக்கீடு துல்லியமாக இருப்பதுடன் விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்றி அனைத்து உயர்கல்வி சேர்க்கையும் அமைய வேண்டும் என்று கல்வியாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். 10ஆம் வகுப்பையும் 11வது வகுப்பையும் பொதுத் தேர்வை எழுதி இப்பொழுது 12ஆம் வகுப்பிலே அவர்கள் இருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு பொதுத் தேர்விலிருந்து ஒரு 40 விழுக்காடு மதிப்பெண்கள் எடுத்துக்கொள்வதன் மூலமாகவும் 12ஆம் வகுப்பு செய்முறை பிராக்டிக்கல் தேர்விலே ஒரு 20 விழுக்காடு எடுத்துக்கொள்வதன் மூலமாகவும் 100 மதிப்பெண்கள் அளிப்பமையானால் அது ஒரு துல்லியமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதே நேரத்தில் ஏறத்தாழ 42 விழுக்காடு மாணவர்கள் அரசு பள்ளி, 35 விழுக்காடு மாணவர்கள் உதவி பெறும் பள்ளி, 19 விழுக்காடு மாணவர்கள் மெட்ரிகுலேஷன் பள்ளி, 4 விழுக்காடு மாணவர்கள் தான் சிபிஎஸ்இ மற்ற பள்ளிகளில் பயின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்றி அனைத்து உயர்கல்வி சேர்க்கையும் அமைய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறோம். நீட் தேர்வை ரத்து செய்வது குறித்து உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஏ.கே. ராஜன் தலைமையில் அமைந்த அந்த குழுவுக்கும் வரவேற்பளித்து நீட் தேர்வையும் ரத்து செய்ய வேண்டும், முடிவு எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம். கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் மதுரை வைகை ஆற்றில் மீன்பிடிப்பதற்காக சிறுவர்கள், இளைஞர்கள் பலரும் சமூக இடைவெளியின்றி கூடியதால் தொற்று பரவும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. மதுரையில் ஊரடங்கு உத்தரவை மீறி இளைஞர்கள் வாகனங்களில் செல்லும் நிலை தொடர்கிறது. இந்நிலையில் வைகை ஆற்றில் சிறுவர்கள், இளைஞர்கள் உள்ளிட்டோர் மீன்பிடிப்பதற்காக ஒரே இடத்தில் திரண்டனர். அவர்கள் மீன் வலையை பயன்படுத்தி மீன்பிடித்தனர். கொரோனா பரவல் அதிகரித்து வரும் சூழலில் முகக்கவசமின்றியும் போதிய சமூக இடைவெளி இல்லாமலும் ஒன்று கூடினர். மதுரை மதுச்சியம், கோரிப்பாளையம் பகுதிகளில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் கொரோனா மருத்துவமனை அருகிலேயே வசிக்கக்கூடிய இளைஞர்கள் மீன்பிடிப்பதற்காக ஒன்று கூடியுள்ளனர். ஆற்றின் கரையோரத்தில் பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் இருக்கும் நிலையிலும் இளைஞர்கள் எந்தவித அச்சமும் இன்றி மீன்பிடித்து சென்று அங்கேயே விற்பனையும் செய்து வருகின்றனர். இதனால் ஊரடங்கு கட்டுப்பாடு கேள்விக்குறியாகியுள்ளது. ஜமைக்காவில் நடைபெற்ற மகளிர் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தின் உலகின் 2ஆம் நிலை வீராங்கனையான ஷெல்லி ஆன் பிரேசர் பிரைஸ் 10.63 வினாடிகளில் கடந்து சாதனை படைத்துள்ளார். ஜமைக்காவின் கிங்ஸ்டன் நகரில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் நேற்று நடைபெற்றது. இதில் முன்னணி வீராங்கனைகளில் ஒருவரான ஜமைக்காவின் பிரேசர் பிரைஸ் பங்கேற்றார். 100 மீட்டர் பந்தயத்தை 10.63 வினாடிகளில் பிரேசர் பிரைஸ் கடந்து சாதனை படைத்தார். இதன் மூலம் கடந்த 33 ஆண்டுகளில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இருந்து வந்த சாதனையை பிரேசர் பிரைஸ் முறியடித்தார். 34 வயதான பிரேசர் பிரைஸ் இதற்கு முன்பு 2 முறை ஒலிம்பிக்கில் 100 மீட்டர் ஓட்டத்தில் வெற்றி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
கொரோனா ஊரடங்கு காலத்தில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் தங்கள் நேரத்தை பயனுள்ளதாக கழிக்கும் வகையில் திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்பை கட்டணமின்றி நடத்தி வருகிறார். பழனியில் கடந்த 10 ஆண்டுகளாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்பு நடத்தி வருபவர் முகமது யாசர். இவரிடம் பழனி மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள் பயின்று வருகின்றனர். கொரோனா ஊரடங்கால் பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டுள்ள நிலையில் கல்வி கற்பதில் ஏற்பட்டுள்ள தடையை போக்க முடிவு செய்த முகமது யாசர் இணைய வழியில் மாணவர்களுக்கு கட்டணமின்றி ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்புகளை எடுத்து வருகிறார். இதில் 120க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்து வருகின்றனர். churches. இப்போ பாருங்க bench ending with ch. Exactly. Benches பார்த்தோமா? பேபி, லாரி, கண்ட்ரி அதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? அதெல்லாம் yக்கு முன்னாடி கான்சனன்ட் இருக்கா வவல் இருக்காமா? Is it okay? Rule number 1. You just put that rule number 1. And before that we know what is the plural for the singular நமக்கு தெரியும், but why அப்படினு தெரியுமா அப்படினா தெரியாது. So this is the rules and regulations of the singular and the plural. Is it clear? வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி உடற்பயிற்சி கூடங்களை நடத்த அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு உடற்பயிற்சி உரிமையாளர்கள் நலச்சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை வளசரவாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் துணைத் தலைவர் பிரசன்னா, உடற்பயிற்சி கூடங்களுக்காக வாங்கப்பட்ட கடனை அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். எங்களோட ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா ஓனர்ஸும் எங்கே பாதிக்கப்படுறோம் அப்படின்னா, இபி 2 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா இபி கட்டணும். ஸோ இந்த வேவ் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் இபி பில் வந்துச்சு, யாராலையும் ப்ராப்பராக கட்ட முடியல. அதே மாதிரி ரெண்டல் வந்து எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்டல் வந்து ஃபுல் அமௌண்ட் பே பண்ணணும். ஸோ அட்லீஸ்ட் வந்து இந்த இபிக்கான விஷயம், இந்த பேங்க் லோனுக்கான விஷயம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். நாங்கள் வந்து வே ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்ல வரல, அட்லீஸ்ட் வந்து ஒரு கால அவகாசம் கொடுங்க. ரன் பண்ணுறதுக்கு ஒரு சில பேசிக் ரெக்குவயர்மெண்ட் வேணும். இப்போ எல்லாமே நில்லு தான், எங்களால் வந்து ப்ராப்பராக ஸ்டாஃபுக்கான சம்பளம் கொடுக்க முடியல, ஒரு 50% கூட கொடுக்க முடியல. அதனால் வந்து ஒரு பேங்க் லோனுக்கு ஒரு சில விஷயங்கள் லாஸ்ட் டைம் வந்து மொரட்டோரியம் ஸ்கீம் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்கீம் கொடுத்து இப்போதைக்கு நீங்கள் வந்து இவ்வளோ பே பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் கேட்டுக்கிறோம். ஊரடங்கு அமலில் உள்ளதால் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள நிலையில் மதுரையில் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களை வாங்கிய கடனை செலுத்தச் சொல்லி நிதி நிறுவனங்கள் மிரட்டுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கொரோனா ஊரடங்கால் பலர் வாழ்வாதாரத்தை இழந்து உணவுக்கு கூட வழியில்லாமல் உள்ள நிலையில் மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் பெற்ற நிலுவைத் தொகை கடனை செலுத்த முடியாமல் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மதுரை எம்கேபுரம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சிலர் தங்களது பெயரில் மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் கடன் வாங்கியுள்ளனர். கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் சரிவர வேலைக்கு செல்ல முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இம்மாத நிலுவைத் தொகை கடனை கட்ட முடியாமல் அடுத்த மாதம் கட்டுவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று நிதி நிறுவனத்திடம் கோரியுள்ளனர். வாங்கிய நிலுவைத் தொகையை செலுத்தக் கோரி அவர்கள் பெற்ற மகளிர் சுய உதவிக்குழு நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் சிலர் பணம் பெற்றவர்களிடம் அதிக கட்டணம் செலுத்தக் கூறி கட்டாயப்படுத்துவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மகளிர் குழு வந்து சுயஉதவி குழுக்கள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இப்போ நிறையா போய்கிட்டு இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். ஊரடங்கு காலம் அப்படின்றனால வந்து இப்போ யாருமே வருமானம் யாருக்குமே இல்லை. இது போக வந்து வர்ற வருமானத்தை வச்சு இப்போதைக்கு பொருளாதார வீட்டு சூழ்நிலை தான் சமாளிக்க முடியுது. ஆனால் அதையும் மீறி பார்த்தீங்கன்னா குழுக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, லோனை வந்து நீங்கள் கட்டியே ஆகணும், எங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அதனால் நீங்கள் கட்டி ஆகணும், அப்படி கட்ட தவறுல பட்சத்துக்கு வட்டி வந்து அதுக்கு நாங்கள் வட்டியை போட்டுக்கிறோம், நீங்கள் கட்டலைன்னா பரவாயில்ல அதுக்குண்டான வட்டியை நாங்கள் போடுவோம் அப்படின்னு வந்து ஒரு மிரட்டுற இதில் பேசுகிறாங்க. நான் மகளிர் சுயஉதவிக்குழுவில் லோன் வாங்கியிருக்கேன் சார். இன்றைக்கி காலையில் என்னென்னா லோன்காரங்க வந்துட்டு லோன் இன்றைக்கி கட்டியே ஆகணும், அப்படி கட்டலைன்னா 24% ஏற்கனவே லோன் நம்ம வட்டி போட்டு தான் வாங்கிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு இந்த ஒரு மாத டியூவை சேர்த்து கட்டுற மாதிரி சொல்கிறாங்க சார். ஏற்கனவே 24 டியூ கட்ட வேண்டியது தள்ளி போய் இப்போ 2.5 வருஷமாக கட்டிகிட்டு இருக்கோம். மேற்கொண்டு இன்னும் ஒரு டியூ சேர்த்து கட்டணும், இன்றைக்கி நீங்கள் கட்டியே ஆகணும், கட்டலைன்னா சேர்த்து கட்டணுன்ற மாதிரி மிரட்டுறாங்க. டெல்டா பகுதிகள் பாசனத்திற்காக மேட்டூர் அணை வரும் 12ஆம் தேதி திறக்கப்பட உள்ள நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட பாசன கால்வாய்களை தூர்வாரும் பணிகள் 30% மட்டுமே நிறைவு பெற்றப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் காவிரி கிளை ஆறுகளில் இருந்து பிரியும் கால்வாய்களில் 5,45 லட்சம் ரூபாய் செலவில் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 431 கிலோமீட்டர் தொலைவுள்ள வாய்க்கால்களில் இதுவரை 30% மட்டுமே தூர்வாரப்பட்டுள்ளன.
பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிட குறைந்த நாட்களே உள்ள நிலையில் அனைத்து கால்வாய்களையும் தூர்வாரி முடிப்பது கேள்விக்குறியாகியுள்ளது. மேட்டூர் அணையில் இருந்து திறந்து விடப்படும் தண்ணீர் மயிலாடுதுறை மாவட்டத்தை வந்தடைவதற்குள் போர்க்கால அடிப்படையில் தூர்வாரும் பணியை துரிதப்படுத்த வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தூர்வாரும் பணிகளை ஆய்வு செய்த பொதுப்பணித்துறை கண்காணிப்பு அதிகாரி திரு கிர்லோஷ் குமார் அண்டை மாவட்டங்களில் இருந்து பொக்களின் இயந்திரங்களை வாடகைக்கு எடுத்து தூர்வாரும் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இனிவரும் செய்திகளை வேகச் செய்திகளாக பார்க்கலாம். பழம்பெரும் ஹிந்தி திரைப்பட நடிகர் திலீப் குமார் உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 1944ஆம் ஆண்டு முதல் 1992ஆம் ஆண்டு வரை ஹிந்தி திரைப்பட உலகில் முன்னணி நடிகராக திகழ்ந்தவர் திலீப் குமார். கடந்த சில நாட்களாக உடல்நலக் குறைவால் அவதியடைந்து வந்த அவருக்கு நேற்று மூச்சுத் திணறல் ஏற்பட்டது. இதையடுத்து அவர் மும்பையில் உள்ள இந்துஜா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு அங்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உத்தரப்பிரதேசத்தில் கொரோனா தொற்று குறைந்து வருவதால் 3 மாவட்டங்களை தவிர பிற மாவட்டங்களில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் கொரோனா பாதிப்பு உச்சத்தில் இருந்த காரணத்தால் 75 மாவட்டங்களில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. இதையடுத்து பாதிப்பு குறைந்ததால் படிப்படியாக பல மாவட்டங்களில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டன. இந்நிலையில் மீரட், ஷார்ஹான்பூர், கோரக்பூர் ஆகிய மாவட்டங்களை தவிர்த்து பிற மாவட்டங்களில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுவதாக அம்மாநில அரசு அறிவித்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே முழு ஊரடங்கில் காய்கறி உட்பட உணவுப் பொருட்கள் கிடைக்காமல் தத்தளித்த பூதப்பாண்டி நரிப்பாலம் பகுதியில் தன்னார்வலர்கள் நல உதவிகளை வழங்கி வருகின்றனர். இப்பகுதியில் 30க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்கு அடிப்படை வசதியே இல்லாத நிலையில் முழு ஊரடங்கில் உணவுப் பொருளும் கிடைக்காமல் தவித்து வந்தனர். இந்நிலையில் அவர்களுக்கு தன்னார்வலர்கள் உதவி செய்து வருகின்றனர். ஒரு குடும்பத்திற்கு 25 கிலோ அரிசி, மளிகைப் பொருட்கள் மற்றும் காய்கறிகளை வழங்கினர். தமிழகத்தில் மேலும் 26 IPS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை உள்துறை இணை செயலாளர் SK பிரபாகர் பிறப்பித்துள்ளார். அதன்படி சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு எஸ்பியாக ஆர் பொன்னியும், சென்னை சைபர் கிரைம் பிரிவு எஸ்பியாக சண்முக பிரியாவும், குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான குற்றப்பிரிவு எஸ்பியாக கிங்ஸினும், மாநில மனித உரிமைகள் ஆணைய எஸ்பியாக சாந்தியும் நியமிக்கப்பட்டுள்ளனர். முன்னதாக தமிழகத்தில் நேற்று 46 IPS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேற்குவங்க பாஜக தலைவரும் அம்மாநில சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சுவேந்து அதிகாரி மீது நிவாரணப் பொருட்களை திருடியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேற்குவங்க பாஜக தலைவரான சுவேந்து அதிகாரி அம்மாநில சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவராக உள்ளார். இந்நிலையில் மெதினிபூர் மாவட்டத்தில் உள்ள கந்தி நகராட்சி அலுவலகத்தில் இருந்து நிவாரணப் பொருட்களை திருடியதாக சுவேந்து அதிகாரி மற்றும் அவரது சகோதரர் மீது நகராட்சி நிர்வாகி புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் இருவர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சுவேந்து அதிகாரியின் நெருங்கிய உதவியாளரை மோசடி வழக்கில் கொல்கத்தா போலீசார் நேற்று கைது செய்த நிலையில் சுவேந்து அதிகாரி மீது இன்று வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நந்திகிராம் தொகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் மம்தா பானர்ஜியை எதிர்த்து போட்டியிட்டு சுவேந்து அதிகாரி அவரை தோற்கடித்தது குறிப்பிடத்தக்கது. வளிமண்டல சுழற்சி காரணமாக சேலம், கிருஷ்ணகிரி உட்பட 8 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசம் முதல் வட தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் வரை நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், வட தமிழ்நாட்டின் ஏனைய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும், தென் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழையும் பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சம் 28 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் 19 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது.
பெரம்பலூர் மாவட்டம் லப்பைக்குடிக்காடு பகுதியில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதியில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டின் அநேக மாவட்டங்களில் பெய்ய தொடங்கியிருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து மற்ற செய்திகளை வழங்குவதற்காக காத்திருக்கிறார் ஐஸ்வர்யா. இணைந்திருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியுடன்.